பென்சீன் டு மெட்டா நைட்ரோ பென்சாயிக் ஆசிட். இதுல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அந்த கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் தான் பண்ண போறோம். கார்பன் அதிகமாலாம் போறது இல்ல. பென்சின் மெட்டா நைட்ரோ பென்சாயிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி பார்த்துக்கணும். அதுதான் முதல்ல. அப்பதான் உங்களுக்கு எதை எது கூட முதல்ல ஆட் பண்ணலாம், எது செகண்ட் ஆட் பண்ணலாங்கிற ஒரு ஆர்டரே வரும். அப்ப ஸ்ட்ரக்சரை வரையணும் அப்படின்னா முதல்ல பென்சாயிக் ஆசிட மென்ஷன் பண்ணி மெட்டா பொசிஷன்ல ஒரு நைட்ரோ குரூப் வரைஞ்சாச்சு. ரிங்க மறக்கப்படாது. ஓகே ஃபைன். அப்ப முதல் விஷயம் இந்த பென்சின்ல ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கணும். ஏன் சார்? ஏன்னா ஏன் கார்பனை பத்தி பேசுறேன்னா இவனும் மைனஸ் ஆர் தான். இவன் முதல்ல வந்தாலும் அடுத்து வந்து மெட்டா பொசிஷன்ல NO2 வர போகுது. NO2 முதல்ல வந்திருந்தாலும் அவன் மைனஸ் ஆர் தான். அப்ப அவனுக்கும் வந்துன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மெட்டா பொசிஷன்ல தான் ரியாக்ஷன் நடக்கும். அதனால அது பெரிய கவலை இல்லை. நான் கார்பனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். முதல்ல கார்பன் அது நம்ம ரியாக்ஷனை முடிக்கும் போது ஏன் அந்த ப்ரையாரிட்டி வந்துச்சுன்னு நமக்கு ஐடியா வரும். முதல்ல என்ன பண்ணலாம்னா ஒரு கார்பனை கொண்டு அந்த ஆட் பண்ணுவோம் முதல்ல. ஏன்னா ஆசிட் வந்து நார்மலா வராது, மண்ணை வச்சு சிலை செய்யற மாதிரி செஞ்சாகும். அப்போ முதல்ல ஒரு கார்பன் வந்து உட்காரனா சிம்பிளான ஃபிடல் கிராஃப்ட் அல்கலேஷன் யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகும் CH3. அவன் கூட வந்து எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஒரு CH3 ஏதாவது ஒரு மூலையில உட்கார வைங்க. பென்சில்ல நான் சர்க்கிள் எங்க வேணா உட்கார வைக்கலாம். ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா இந்த CH3 இருந்தா நமக்கு எப்படி ஆசிட் கிடைக்கும்? ஸோ வி நீட் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிகப்பு டார்க்கா தெரியும். இவனை ஆசிடா மாத்தக்கூடிய ஏதாவது ஐடியா உங்களுக்கு இருக்கா? ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு இருக்கா இந்த CH3 ஆசிடா மாத்த அப்படின்னா இந்த KMNO4 அல்கலைன் நேச்சர் ஞாபகம் இருக்கா? அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருப்பான். அல்கலைன் தான், எஸ் அல்கலைன் தான். அப்போ இது வந்து ஒரு இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தா அது ஆசிடிக்கும் கொடுத்து அதே சேஞ்ச பண்ணியிருந்தான். ஸோ இங்க நமக்கு COவும் ஹச்னு டைரக்டா நான் போட்டுறேன். இப்போ இதுல நம்ம நைட்ரேஷன் பண்ணலாம். நைட்ரேஷன் HNO3 H2SO4 ஒரு நைட்ரேஷன் ஒரு டைலூட் HNO3 போட்டு மைல்டா நைட்ரேஷன் பண்ணும் பொழுது டைரக்டா NO2 எங்க போவானா மெட்டா பொசிஷன் தான் போவான். ஒய்? பிகாஸ் இவன் யாரு அந்த COH ஒரு மைனஸ் ஆர் குரூப். COH ஒரு மைனஸ் ஆர் குரூப். அப்போ டைரக்டா அவனுக்கு ஆர்த்தோ பேரா டீஆக்டிவேட்டட் மெட்டா பொசிஷன் இங்க அட்மிட்டட். NO2 மெட்டா பொசிஷன்ல அட்மிட்டட். அவ்வளவுதான் ப்ராடக்ட்.